Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 13. அதோ அப்பாவே வந்துட்டாரு. வேனிலிருந்து இறங்கி கொண்டிருந்த பத்ரிநாராயணை பார்த்ததும் சாகித்யா குரல் கொடுத்து கொண்டே போர்ட்டிகோவுக்கு போனாள். என்னப்பா அது, காணாது கண்டம் கோட்டைக்கு போனால் ஆராய்ச்சி முடிஞ்சு ஊர் திரும்ப 10 நாள் ஆகிடும்னு சொன்னீங்க, முன்னாடியே திரும்பி வந்துட்டீங்க. அங்கே நிலைமை சரியில்லைம்மா. அந்த கோட்டைக்குள்ளே எந்தவித ஆராய்ச்சி நடைபெறக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க. அதையும் மீறி பிடிவாதமாக அங்கே இருந்தாலே 2 உயிர்களை பலி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஆராய்ச்சி குழுவில் இருந்த வருணும் வேன் டிரைவர் மாணிக்கவும் இப்போது உயிரோடு இல்லை. போலீஸ் வந்து விசாரணை பண்ணி பார்த்துப்பட்டு போதிய போலீஸார் இல்லாததால் காட்டுப்பகுதிக்கு நாங்கள் பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காணாது கண்டம் காட்டுப்பகுதியில் இப்போது தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதால அங்கே இருக்கிறது சரியில்லைன்னு போலீஸார் சொன்னதால் திரும்பி வந்துட்டோம். டிரைவர் மாணிக்கத்துக்கு எந்தவித சொந்த பந்தமும் இல்லாததால் உடலை காட்டுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டோம். வண்டியை நானே ஓட்டிகிட்டு வந்தேன். பேசிக்கொண்டே உள்ளே வந்த பத்ரிநாராயணன் சோஃபாவில் உட்கார்ந்து நவநீதன் சிவசங்கர் பிரதிபாவை பார்த்ததும் குழப்ப முகத்தோடு மகளை ஏறிட்டார். யாருமா இவங்க? நவநீதன் எழுந்து அவர் முன்பாக வந்து நின்றார். அங்கிள், என்ன உங்களுக்கு தெரியலையா? பத்ரிநாராயணன் நெற்றியை சுருக்கினார். தெரியலையா? அங்கிள், என் பேர் நவநீதன், உங்கள் நண்பர் தில்லைராஜன் மூத்த மகன். இவன் என் தம்பி சிவசங்கர், இது தங்க பிரதிபா. ஓ, நீங்கள் தில்லைராஜன் பிள்ளைகளா? சின்ன வயசில் பார்த்தது. அப்பா எப்படி இருக்கார் தம்பி? நவநீதன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு தொண்டை அடைத்து கொண்டு அப்பா இப்போ உயிரோடு இல்லை அங்கிள் என்று தொடங்கி எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க பத்ரிநாராயணன் வியப்பில் விழிகளை விரித்தார். என்னது, அப்பா விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டாரா? ஆமாம் அங்கிள், அதுக்காக சர்ப்பகந்தி வேற பயன்படுத்தியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிள், நீல நிலா படிகத்தை எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்த சாகித்யாவோட மாமா சொன்னார், அது உண்மையா? உண்மைதான். உங்கள் அப்பா என்னை பார்க்குறதுக்காக ஒரு முறை வீட்டுக்கு வந்தபோது நீல நிலா படிகத்தை காட்டினேன். பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த படிகத்தை ஒரு அறைக்குள்ளே வச்சா அந்த அறை முழுவதும் நீல நிற வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டு படிகத்தை எனக்கு விலைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் அதுக்கு விலையெல்லாம் வேண்டாம், இந்த படிகத்தை உங்களுக்கு அன்பளிப்பாகவே தரேன்னு சொன்னேன். அதே போல் அதை அவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்தேன். அது தவிர புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட சில புத்தகங்களையும் படிக்கிறதுக்காக எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறமா அவரை நான் அதிகமாக சந்திக்கலை. ஃபோனில் மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ பேசிக்குவோம். அங்கிள், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்த நீல நிலா படிகம் அபூர்வமான மருத்துவ குணம் கொண்டதுன்னு, அதோட மதிப்பு 1 கோடி ரூபாய்ன்னு சொல்லப்படுது, அது உண்மையா? அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அது நவநீதன் தயங்கினேன். சொல்லு தம்பி, யார்? சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பரு. அது ஒரு கட்டுக்கதை. அந்த நீல நிலா படிகத்துக்கு எந்த மருத்துவ குணமும் கிடையாது. அது ஒரு சாதாரண படிகம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கூழாங்கல். காணாது கண்டான் கோட்டையில் அது மாதிரியான கூழாங்கற்கள் நிறைய புதை கொண்டு இருக்கிறதுனால பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த கோட்டை வெளிச்சமாக தெரியுது. மேற்கொண்டதை ஆராய்ச்சி பண்ண தான் என் தலைமையில் 6 பேர்களை கூட்டிகிட்டு போனேன். ஆராய்ச்சியை மேற்கொண்ட நாளிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள். காட்டுப்பகுதியில் நுழையும் போதே சங்குண்ணின்னு ஒரு வன ஊழியர் பிரசன்னம் போட்டு பார்த்தேன். காட்டுக்குள்ளே போகாதீங்க, போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். காட்டுக்குள்ளே 8 பேராக போகிறீங்க, வரும்போது 4 பேராக தான் திரும்பி வருவீங்கன்னு சொன்னார். நாங்கள் 8 பேரும் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படாமவே காட்டுக்குள்ளே போனோம். எவ்வளோ பாதுகாப்போடு இருந்தும் வருண் காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டான். டிரைவர் மாணிக்கம் காணாது கண்டான் கோட்டைக்குள்ளே என் கண் முன்னாலே இறந்து போயிட்டான். யார் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பத்ரிநாராயணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவரது பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோன் குரல் கொடுத்தது. எடுத்து யார் அழைப்பது என்று பார்த்தார். புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் பேசினார். பத்ரிநாராயணன், காட்டிலிருந்து திரும்பிட்டீங்களா? திரும்பிட்டோம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மத்திய அரசுலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்ன உத்தரவு சார்? இனிமேல் காணாது கண்டான் கோட்டைக்கு போய் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதை 1 ஆண்டு காலத்துக்கு நிறுத்தி வைக்கணுமா? இது ஒரு கோழத்தனமான முடிவு சார். அதை பற்றி நாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆராய்ச்சிக்காக வந்த மாணவ மாணவிகளை அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. சரி சார் என்று பத்ரிநாராயணன் செல்ஃபோனை அணைத்துவிட்டு அரையோரத்தில் கவலை முகங்களோடு நின்றிருந்த சுந்தர், சுபா, பொன்மணி, ரமா, மேகலாவை ஏறிட்டார். இனி மறு உத்தரவு வர்ற வரைக்கும் நாம் ஆராய்ச்சியை தொடர முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போகலாம். அவர்கள் 5 பேரும் சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு கிளம்பி போவதை சில வினாடி வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு நவநீதனிடம் திரும்பினார் பத்ரிநாராயணன். காட்டில் உள்ள சில தீவிரவாதிகளுக்கு பயந்து போய் மத்திய அரசே ஒரு ஆராய்ச்சி நிறுத்துறது. இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? சிவசங்கர் குறிட்டான். அங்கிள், அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்த நீல நிலா படிகம் வெறும் கூழாங்கல்னு சொன்னீங்க. ஆனால் சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பர் அது அபூர்வ படிகம், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளதுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை நம்பி யாரோ ஒருத்தர் அப்பா கிட்டே இருந்த அந்த நீல நிலா படிகத்தை பறிக்கிறதுக்கு அவருக்கு சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அப்படி தான் நடந்திருக்கணும். காட்டுக்கு வந்து மூலிகை செடிகளை தேடுற சில சித்த வைத்தியர்கள்
நீலநிலா படிகத்தை பற்றி உயர்வாக சொல்ல போக அதை அபகரிக்கிறதுக்காக உங்கள் அப்பாவுக்கு யாரும் சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கலாம். அங்கிள், நீங்கள் நீலநிலா படிகத்தை அப்பாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது யார் யாருக்கெல்லாம் தெரியும்? நீங்கள் வேறு யார்கிட்டையாவது சொன்னீங்களா? நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. உங்கள் அப்பா அதை யாருக்கிட்டையாவது காட்டி பெருமையாக சொல்லியிருக்கலாம். அம்மா, போலீஸ் என்ன சொல்கிறாங்க? எல்லா கோணத்துலேயும் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி, நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. நானும் இந்த நீலநிலா விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்னு யோசனை பண்ணுறேன். அப்படி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தால் உடனடியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த ஆளை போலீஸை விட்டு ரகசியமாக கண்காணிக்க சொல்லுங்கள். ரொம்ப நன்றி அங்கிள். நவநீதன், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் புறப்பட எழுந்தார்கள். மறுநாள் மாலை 7 மணி. பத்ரிநாராயணன் கன்னிமாரா நூலகத்திலிருந்து புதைபொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை எடுத்து புறப்பட்டார். மரத்தடியில் நின்றிருந்த தன் காருக்கு திரும்பிய போது பின்பக்கம் சார் என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். சாயந்தர இருட்டில் தாடி மீசையோடு ஒரு நபர் நின்றிருந்தார். பத்ரிநாராயணன் உற்று பார்த்தார். யாரு? அந்த உருவம் 2 அடி முன்னால் வந்து, என்ன தெரியலையா சார்? ஞான்தான் சங்குண்ணி, காணாது கண்டான் காட்டுப்பகுதியை வேலை பார்க்கும் காட்டு இல்லாத ஊழியன். பத்ரிநாராயணன் முகம் மாறியது. ஓ, பிரசன்னம் பார்த்தாளா? காட்டுக்குள்ளே நாங்கள் 8 பேர் போனால் 4 பேர் செத்துருவான், 4 பேர் தான் உயிரோடு வருவான்னு சொன்னேன். நீ சொன்னபடி நடக்கலைனாலும் 2 பேர் செத்துட்டாங்க. சார், அன்றைக்கி நான் பிரசன்னம் பார்த்தா சொன்னது பொய். அப்படி ஒரு பொய்யை சொல்லலைன்னா என்னை கொண்டுட்டு போகிறதா ஃபோனில் போய் யாரோ ஒருத்தர் மிரட்டினான். நான் அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் நான் பொய் சொன்னேன். அப்படியா? உன்னை மிரட்டினது யாரையா? தெரியல சார். சரி, போலீஸில் அதை பற்றி சொன்னியா? இப்போ குழுவில் இருந்து 2 பேரும் செத்தது போலீஸில் போய் சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் சார். அதுக்குள்ளே போலீஸே என் மேலே சந்தேகப்பட்டு கைது வந்துட்டாங்க. போலீஸ் கையில் கிடச்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதான் அங்கேருந்து தப்பி சென்னைக்கு வந்துட்டேன். நீங்கள் தான் போலீஸில் உண்மையை சொல்லி என்னை காப்பாற்றணும். எனக்கே உன் மேலே சந்தேகம் வந்தது, அப்புறம் போலீஸ்க்கு வராமல் இருக்கும். சார், நான் பிள்ளை குட்டிக்காரன். என் உயிருக்கு ஆபத்து ஒருத்தர் மிரட்டிலே தான் பிரசன்னம் அது இதுன்னு போய் சொன்னேன் சார். உங்களை தவிர எனக்கு பெரிய மனுஷங்க யாரையும் தெரியாது. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் தான் போலீஸில் சொல்லணும். முதல்ல போலீஸ்க்கு பயந்து ஓடி வந்ததே தப்பு. சரி, உதவி கமிஷனர்கிட்ட நான் பேசுகிறேன் சொன்ன பத்ரிநாராயணன் கையில் இருந்த செல்ஃபோனை எண்களை தட்டிவிட்டு பேசினேன். சார், நான் பத்ரிநாராயணன் பேசுகிறேன். ஆராய்ச்சி கூட இருந்த 2 பேர் காட்டுக்குள்ளே இருந்து போனது சம்மந்தமாக சங்குண்ணிங்கிறவரை இலாகா ஊழியரை நீங்கள் சந்தேகப்படுறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைதான். சாரி சார், அது உண்மை கிடையாது. யாரோ ஒருத்தன் ஃபோனில் மிரட்டுக்கு பயந்து போய் அப்படி ஒரு பொய்யை சங்குண்ணி சொல்லியிருக்கான். உண்மையாகவே அவனுக்கு பிரசன்னம் தெரியாதான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சங்குண்ணி இப்போ எங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் சார். அந்த ஆளை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. சார், ஒரு வேண்டுகோள். என்ன? போலீஸ் எப்பவுமே உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு அப்பாவிகளை தான் கைது பண்ணும் தவிர தீவிரம் காட்டும். அந்த தப்பு இங்கேயே நடந்துடக்கூடாது. நீங்கள் முதல்ல அந்த ஆளை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வாங்க, மற்றது அப்புறம் பேசிக்கலாம். இப்போவே கூட்டிகிட்டு வரட்டுமா சார்? வாங்க. பத்ரிநாராயணன் செல்ஃபோனை அனைத்து பேக்கெட்டுகள் போட்டுக்கொண்டார். சங்குண்ணியை ஏறிட்டார். காரில் ஏறு. சார், போலீஸ் என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன்ல, தைரியமாக வா. சங்குண்ணி தயக்கத்தோடு காரில் ஏறி உட்கார பத்ரிநாராயணன் காரை கிளப்பினார். கார் கிளம்பி சாலை போக்குவரத்துக்கு போனது. கன்னிமாரா நூலக வளாகத்தில் உள்ள ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால் இருந்து பெண் உருவம் ஒன்று வெளிப்பட்டு விரைந்து செல்கிற காரையை பார்த்தது. பத்ரிநாராயணன் மிதமான வேகத்தில் காரை செலுத்தி கொண்டிருக்க அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சங்குண்ணி கலக்கமான குரலில் கேட்டார். சார், போலீஸில் என்ன அடிக்க மாட்டாங்களே? பயப்படாத சங்குண்ணி, போலீஸ் உதவி கமிஷனர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து சொல்வேன். யாரோ பண்ண கொலை குற்றங்களுக்கு நீ எப்படி புறப்பாக முடியும்? சார், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டினான்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிரசன்னம் போட்ட மாதிரி நடித்து உங்களை தான் பயமுறுத்தினேன். அது ஒன்று தான் நான் பண்ண தப்பு. அந்த தப்பை கூட நான் என் உயிருக்கு பயந்து தான் பண்ணினேன். காட்டுக்குள்ளே எங்கள் ஆராய்ச்சிக்குள்ள வர்றதை ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதான் உன் மூலமாக எங்களை மிரட்டியிருக்காங்க. இந்த போலீஸில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிற. ஆமாம், போலீஸ்க்கு பயந்து 2 நாளாக ஓடிட்டுருக்கேன் சார். வேலைக்கு சாப்பாடு கிடையாது. காலையில் சாப்பிட்டியா? இல்லை சார். சரி, போகிற வழியில் என் விருந்தினர் விடுதி இருக்கு, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். அதெல்லாம் வேண்டாம் சார். போலீஸ் பயத்தில் என் வயிற்று பசியை மறந்து போச்சு சார். பாரு சங்குனி, போலீஸ் பற்றின பயமே உனக்கு வேண்டாம். அவங்க உன் மேலே கையை வைக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பண்ணுற இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். அடுத்த சில நிமிடங்களில் கார் வேகம் பிடித்து சென்னையின் சில தெருக்களை தேய்த்து விட்டு மரங்கள் சூழ்ந்து ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த பங்களாவுக்குள் நுழைந்தது. கார் போய் போர்ட்டிகோவில் நின்றதும் பத்ரிநாராயணன் இறங்கி உள்ளே போக சங்குண்ணி பின்தொடர்ந்தான். அழைப்பு மணிக்கு வேலை கொடுக்க அடுத்த சில வினாடிகள் கதவு திறந்தது. ஒரு வேலையால் பத்ரிநாராயணனை பார்த்ததும் வணக்கம் சொல்லிவிட்டு பவ்யமாக ஒதுங்கி நின்றான். பரமசிவா, ஐயா, இவருக்கு நல்ல பசி, சாப்பிட ஏதாவது கொண்டு வா, எனக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடு. சரிங்க. வேலையால் நகர்ந்து போக பத்ரிநாராயணன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டார். குறுமேசை போல்
மேல் இடம் பிடித்திருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து படிக்கத் தொடங்கினார். சங்குண்ணி சுற்றும் முற்றும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். 5 நிமிடம் கழித்து வேலையாள் எலுமிச்சம் ஜூஸை நிரம்பிய டம்ளரை பத்ரிநாதனுக்கு முன்பே வைத்துவிட்டு உள்ளே போனான். பத்திரிகையில் தினம் கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்சம் ஊழல் சாமியார்கள்ட்ட பித்தலாட்டம் பண மோசடி உலகம் இப்படி போனால் பூகம்பமும் சுனாமியும் ஏன் வராது? பத்ரிநாதன் புலம்பிக்கொண்டே படரசத்தை குடித்து முடித்தார். மறுபடியும் பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்டார். சங்குண்ணி காத்திருந்தான். 5 நிமிடம் 10 நிமிடம் 15. உள்ளே போன வேலையால் வரவில்லை. பத்திரிகையை முழுவதுமே படித்துவிட்டு நிமிர்ந்த பத்ரிநாராயண் சங்குண்ணியை பார்த்துவிட்டு கேட்டார், என்ன சங்குண்ணி, உனக்கு இன்னும் சாப்பாடு வரலையா? பரவாயில்லை சார், அதனால. பத்ரிநாராயண் சிரித்தார். கொஞ்ச நேரத்தில் சாக போகிற உனக்கு சாப்பாடு எதுக்குன்னு வேலைக்காரன் நினச்சிட்டான் போல இருக்கு. சங்குண்ணி திடுக்கிட்டான். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? சொன்னது புரியலையா சங்குண்ணி? காட்டில் நடந்த 2 கொலைகளுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ் நினச்சி உன்னை தேடிக்கிட்டு இருக்கும்போதே நீ செத்து போய்டுறது எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் தெரியுமா? சார் என்ன அப்படி பார்க்குற? உனக்கு ஃபோனில் மிரட்டல் விட்டதும் காட்டுக்குள்ளே வருணையும் டிரைவர் மாணிக்கத்தையும் தீர்த்து கட்டினதும் நான் தான் சொன்ன பத்ரிநாராயண் பங்களாவின் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தார். சுந்தர் ஒரு அறையிலிருந்து வெளிப்பட்டான். கையில் பாதி குடித்த பீர் பாட்டில். சுந்தர் யாருன்னு தெரியுதா? சங்குண்ணி, ஆராய்ச்சி குழுவில் ஒருத்தனாக இருந்து வந்தவன். ஆராய்ச்சி குழு என் வலது கை அவன் சுந்தர். அதே மாதிரி டிரைவர் மாணிக்கம் என்னோட இடது கை. டிரைவர் மாணிக்கம் கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பான்னு நினச்சேன். காணாத கோட்டைக்குள்ளே இருக்கும்போது அவங்ககிட்ட சில மாற்றம் தெரிந்தது. இருட்டை பயன்படுத்தி சுந்தர் மூலமாக அவனை சத்தம் இல்லாமல் தீர்த்துட்டேன். சங்குண்ணி நடுக்கமாக எழுந்தான். கண்களில் மரண பயம், பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எலியின் மிரட்சி. சார், கன்னிமாரா நூலக வளாகத்திலிருந்து நாம் ஃபோன் பண்ணது போலீஸ் உதவி கமிஷனருக்கு இல்லை, சுந்தருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற கத்தியால் உன் உடம்புல எந்த இடத்துல கீறல் போட்டாலும் சரி, போட்ட 2வது நிமிடம் நீ சுகமாக செத்துடலாம். விருந்தினர் விடுதிக்கு பின்னாடி ஒரு தூர்ந்து போன கிணறு இருக்கு. அதில் அவன் பணத்தை போட்டு 2 லாரி மண்ணை கொட்டிட்டா போலீஸ் இந்த உலகம் போலாவது தேடிட்டு இருப்பாங்க. நானும் சுந்தரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். பத்ரிநாராயணன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு லேசாக தலை சுற்றியது. சமாளித்து கொண்டு இருப்பதற்குள் கண்களுக்குள் ஒரு கொத்து இருட்டு வந்து பாய்ந்தது. சிரமப்பட்டு கண்களை பிரித்து சுந்தர் நின்றிருந்த இடத்தை பார்த்தார். கையில் பீர் பாட்டிலோடு சுந்தர் மல்லாந்து கிடக்க கொஞ்சம் தள்ளி சுவரோரமாக வேலைக்காரன் சுருண்டு விழுந்திருந்தான். என்னாயிற்று? பத்ரிநாராயணன் அரை மயக்கத்தில் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சங்குண்ணி உதட்டில் புன்னகையோடு பக்கத்தில் வந்தான். கையில் தீப்பெட்டி அளவில் ஒரு கருவி. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இது கதிர்களை உள்ளடக்கிய ஒரு நவீன விஞ்ஞான கருவி. ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நோயாளிகளை நோக்கி இந்த கதிர்களை ஒரு நிமிட நேரம் பாய்ச்சினால் போதும், நோயாளி ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிடுவார். இந்த கருவியை எனக்கு கொடுத்து அனுப்பியது யார் தெரியுமா? குருவன். அந்த குருவன் யாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் காட்டுவாசி கிடையாது. சூரியமூர்த்திங்கிற போலீஸ் அதிகாரி. வருண் டிரைவர் மாணிக்கத்தோட குறைக்கே நீங்கள் காரணமாக இருக்கலாமோன்னு அவருக்கு லேசாக ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக என்ன போலீஸ் தேடுறதா சொல்லி உங்ககிட்ட போக சொன்னார். நீங்கள் உண்மையிலே எந்த குற்றமும் பண்ணாதவராய் இருந்திருந்தா என்ன போலீஸ் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்னை தீர்த்து கட்டுறதுக்காக உங்கள் விருந்தினர் விடுதிக்கு கூட்டிகிட்டு வந்ததும். சங்குண்ணி பேச்சை முடிக்கவில்லை. பத்ரிநாராயண் கண்கள் சோர்ந்து அப்படியே 2ஆய் மடங்கி விழுந்து கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு மல்லாந்தார். போலீஸ் நிலையம். கைதிகள் அறையில் சுத்தமாய் மயக்கம் தெளிந்து போயிருந்த பத்ரிநாராயணை ஒரு நாற்காலில் உட்கார வைத்துவிட்டு உதவி கமிஷனர் பரிமளநாதன், இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம், குருவன் வேடம் போட்ட போலீஸ் அதிகாரி சூரியமூர்த்தி, மேலும் 2 போலீஸ் அதிகாரிகள் அரைவட்டம் போட்டு சுற்றிலும் நின்றிருந்தார்கள். பரிமளநாதன் கேட்டார், சொல்லுங்க பத்ரிநாராயணன், எதுக்காக உங்கள் ஆராய்ச்சி குழுவில் இருந்த வருணையும் டிரைவர் மாணிக்கத்தையும் தீர்த்து கட்டினீங்க? அவங்க மேலே உங்களுக்கு என்ன கோபம்? பத்ரிநாராயணன் தலை குனிந்தபடியே மெல்லிய குரலில் பேச தொடங்கினார். அந்த காணாது கண்டான் கோட்டையில் உள்ள நீல நிலா படிகங்கள் பற்றிய உண்மை வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு விரும்பினேன். என்னை தவிர வேறு யாரும் அங்கே ஆராய்ச்சிங்கிற பேரில் போய் தங்கிவிடக்கூடாதுன்னு நினச்சேன். அரசாங்கக்கிட்ட இதை நான் நேரடியாக சொல்ல முடியாது. அதனால் அந்த கோட்டைக்கு போனாலே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும், உயிர் பலிகள் ஏற்படுங்கிறத உறுதிப்படுத்தத்தான் வருணையும் மாணிக்கத்தையும் தீர்த்து கட்டினேன். வருணை கொலை பண்ண மாணிக்கத்தை பயன்படுத்திக்கிட்டேன், மாணிக்கத்தை கொலை பண்ண சுந்தரை பயன்படுத்திக்கிட்டேன். மாணிக்கம் எனக்கு முதல்ல விசுவாசமாக இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய பேச்சில் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படவே அவனையும் நேரம் பார்த்து முடிக்க சொல்லி சுந்தர்கிட்ட சொல்லிட்டேன். சரி, தில்லைராஜனை எதுக்காக சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து கொலை பண்ணீங்க? அந்த தில்லைராஜன் ஒரு நம்பிக்கை துரோகி. நான் முதல் தடவை காணாது கண்டன் கோட்டைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணபோது எனக்கு அந்த நீல நிலா படிகம் கிடச்சிது. அந்த படிகத்தோட அருமை எனக்கு அப்போது தெரியல. அது ஏதோ கூழாங்கல் வகையை சேர்ந்ததுன்னு நினச்சி அவனுக்கு பரிசாக கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஒரு வெளிநாட்டு படிகை நிபுணர் மூலமாக அதனோட விலை கோடி ரூபாய்ங்கிறது தெரிஞ்சுட்டேன். நேராக தில்லைராஜன்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி அந்த நீல நிலா படிகத்தை கேட்டேன். படிகத்தை விற்று வர்ற பணத்தில் பாதி பாதி எடுத்துக்குவோன்னு சொன்னேன். அதுக்கு தில்லைராஜன் சிரிச்சுக்கிட்டே அந்த படிகை எங்கேயோ காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். நான் எவ்வளவு கேட்டும் அவன் அதே பதிலை திரும்ப திரும்ப சொன்னான். இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவன் குடித்த தண்ணீரில் சுந்தர விட்டு சர்ப்பகந்தி விஷத்தை கலந்தேன். இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு கேட்டார். தில்லைராஜன் விஷத்தால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனில் பேசிய அந்த ஆள் நவநீதன், சிவசங்கர், பிரதிபா ஆகிய 3 பேரில் ஒருத்தர் தில்லைராஜனுக்கு பிறக்கலைன்னு சொன்னான். அப்படி சொன்னது யார்? சுந்தர் தான். எதுக்காக அப்படி சொன்னான்? தில்லைராஜனை கொலை பண்ணது அவருக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தர்னு போலீஸை நம்ப வைக்கத்தான். ஆனால் 3 பேருமே தில்லைராஜனுக்கு பிறக்கலைங்கிற உண்மை சுந்தருக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும்? சுந்தரோட தாத்தா சுப்பையா தில்லைராஜன் வீட்டில் வேலை பார்த்தவர். அவர் தான் சுந்தருக்கு சொல்லியிருக்காரு. சாரி, நவநீதன் அதே சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து கொலை பண்ண நினச்சது ஏன்? அவர் மேலே உங்களுக்கு என்ன கோபம்? அவன் மேலே எனக்கு இந்த கோபம் கிடையாது. தில்லைராஜன் கொலை செய்யப்பட்டதும் நவநீதனை கொலை செய்ய முயற்சி பண்ணதும் சொத்து பிரச்சனைக்காகத்தான் போலீஸை நம்ப வைக்கத்தான் அப்படி பண்ணேன். தடயவியல் நிபுணர் பிரேம்குமார் கடத்தியது யார்? என் வீட்டு வேலைக்காரன் பரமசிவன். அவன் ஒரு முன்னாள் ஆயுள் தண்டனை கைதி. எனக்கு அடியாளாக இருக்கட்டும்னு விருந்தினர் விடுதியில் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். உதவி கமிஷனர் தன் கையில் இருந்த லத்தியால் தலை கவிழ்ந்திருந்த பத்ரிநாராயண் முகத்தை நிமிர்த்தினார். நல்ல படிப்போடு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிற நீங்களே ஒரு கிரிமினல் மாதிரி கொலைகளை பண்ணால் கிரிமினல் பேர் வழி என்ன தான் பண்ண மாட்டான். நீல நிலா படிகத்தோட உண்மையான விலை எந்த நிமிடம் உங்களுக்கு தெரிஞ்சதோ அந்த நிமிடமே நீங்கள் அதை அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் தெரியப்படுத்தியிருக்கணும். பேராசை உங்கள் கண்ணை மறைச்சதால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பத்ரிநாராயண் தலை மறுபடியும் கவிழ்ந்தது. தில்லைராஜனின் பங்களா. இரவு நேரம் 9 மணி. நவநீதன், சிவசங்கர், பிரதிபா 3 பேரும் ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள். நம்பவே முடியல, இவ்வளவுக்கும் காரணம் அந்த பத்ரிநாராயணா? நவநீதன் சொல்ல சிவசங்கர் பொறுமினான். அந்த ஆளை தூக்கில் போடணும். பிரதிமா பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளை மத்தியானம் அந்த பத்ரிநாராயண கன்னிமாரா நூலகத்தில் பார்த்தேன். போய் பேசலாம்னு நினச்சப்போ அவர் சங்குன்னிய காரில் ஏறி போயிட்டார். நான் மட்டும் போய் பேசியிருந்தா அந்த ஆளை உன்னையும் கூட்டிகிட்டு போய் சர்ப்பகந்தி விஷம் கொடுத்து நல்ல வேளை தப்பிச்சேன் சொல்லிவிட்டு சிரித்தாள் பிரதிபா. அந்த சிரிப்பில் உடன் பிறக்காத 2 அண்ணன்களும் கலந்து கொண்டனர். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒலித்த மனம் நிறைந்த சிரிப்பு அது. முற்றும். அப்போ அந்த மாதிரி நீல நிலா கதை முடிஞ்சது. ராஜேஷ்குமார்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப கன்ஃபியூசிங் கதை. என்ன சொல்கிறது, ராஜேஷ்குமார், நான் ஐம் ஸோ யூஸ் டு சுஜாதாவோட ஸ்டோரிஸு. இது ராஜேஷ்குமார் கதை இந்த மாதிரி இவ்வளோ கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி குழப்பி என்னமோ கதை. சரி, ஏதோ ஒரு த்ரில்லுக்காக நான் படிக்கிறேன். இதெல்லாம் டெஃபினெட்லி நாட் மை ஃபேவரட் நாவல்ஸ் ஃபார் ஷுர். சுஜாதா முடிஞ்சு எனக்கு வேறு யாரையும் யோசிக்க கூட முடியாது. பட் எனிவே, நான் குத்த சொல்ல, ராஜேஷ்குமார் இஸ் ஸ்டில் குட். நல்ல நடையெல்லாம் நல்லா இருக்கு வருது. கதை அது பிளாட் தான் ஆல்வேஸ் ரியலி புவர் பிளாட்ஸ். என்னவோ அதாவது யாருக்கோ வேண்டி எழுதுகிற மாதிரி இருக்குது கதை. வாட் ஐ மீன்? எனிவே, உங்களுக்கு பிடிச்சதானே எனக்கு தெரியல. சிலர்லாம் நிறைய ராஜேஷ்குமார் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஐ டோன்ட் ஹேட் ஹிம் ஆக்சுவலி. அவரோட நடை, ஆஸ் ஐ செட், அவர் எழுத்து நல்லா தான் இருக்குது. பிளாட் தான் ரொம்ப வியர்ட் அண்ட் கன்ஃபியூசிங். எனிவே, உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஒரு சின்ன கேப் வருது எனக்கு. நான் குயிக்காக இந்தியா வரைக்கும் போகணும். ஒரு 6 நாளுக்கு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சிக்காக போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் இருக்கும். திரும்பி வந்துட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் திருப்பி. அது வரைக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.